Praise Lord. Let us pray. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. Not by my flesh தகப்பனே, but with your spirit. In Jesus name we pray. Amen. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஒரே ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சண்டே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இந்தியாவிலேருந்து நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்கோம் இல்லையா? சண்டே அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போயிட்டு நேராக வந்து நம்ம சாப்பிட தான் எல்லாம் திங்ஸில் வாங்கிட்டு போவோம். ஸோ கறி எடுப்போம், சாப்பிடுவோம். ஸோ திரும்ப ஒரு இந்த கேள்வி கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் கோல், வாட் டு யூ வாண்ட் டு பி, வாட் ஆர் யூ ஈட்டிங். உங்களுடைய குறிக்கோள் என்னது, நீங்கள் என்னவாகணும், அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிடணும். ஸோ மேபி இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தோணும், என்னது இது, மேபி டயட் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்குதோ, இல்லை நியூட்ரிஷன் அந்த மாதிரி கிளாஸா, இல்லை வெயிட் லாஸ் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம லேடிஸ் தனியாக பண்ணுவோம், ஜென்ட்ஸ் தனியாக பண்ணுவோம். அது வெயிட் லாஸ் ஆகுமான்றது வேற கதை, ஓகேவா? ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி யூ மைட் பி திங்கிங் லைக், யூனோ, இஸ் இட் really a diet class or is it going to be a word of God? Believe me, it's a word of God. Okay, so first வந்து what is your goal, and what do you want to be? Those are all things we are going to see today, and what you are eating. Okay, so let us go back. Each and every one, we are all like Christians, and எப்பயுமே நம்ம வந்து மேபி கடவுளுக்குள்ள ஒரு நாள் வந்திருக்கோம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்திருக்கும், கரெக்டா? பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், இல்லை கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து God might have opened your heart on one day, and we might have got that born again experience. I'm sure like everyone got that, right? ஸோ இல்லாமல் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நம்ம இங்கே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ everyone might have got that one day, or it might be one instance, and you might have like given your heart to God. Okay, ஸோ கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் அட் தட் டைம் இஸ், யாராவது வந்து 2 கொரிந்தியர் 5:17 எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய வாசிக்க போகிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய கிறிஸ்டியா இருக்கிறான், பழையர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ நெக்ஸ்ட், ஸோ என்ன ஆகும் அப்படின்னா புது சிருஷ்டி ஆகிடும், கரெக்டாக? இங்கே நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், பழைய மனிதன் இருக்கிறான். ஸோ நவ் யூ காட் அ நியூ கிரியேச்சர், யூ காட் அ நியூ ஹார்ட், யூ காட் அ நியூ திங், சம்திங் ஹேப்பன் இன்சைட். உங்களுக்கே ஒரு புது ஒரு தெம்பு இருக்கும், ஓகேவா? சம்திங் ஹேப்பன் இன்சைட், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஓகேவா? So you know that there is something happen inside. You have a joy inside your heart. Your heart is like new. Something happened. நம்ம படிச்ச மாதிரி பழையவில் எல்லாம் ஒழுங்கு போயின, எல்லாம் புதிதாயின. You got a new creature inside you. அது வந்து யாருக்கு தெரியும் அந்த நியூ கிரியேச்சர்? யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே, காடுக்கு தெரியும், அது ஈஸி ஆன்சர். அடுத்து யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். மேபி நான் வந்து ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் போகலாம், சண்டே வந்து நான் அந்த நியூ கிரியேச்சர் ஆயிருக்கலாம். ஸோ சண்டே வந்து நான் மண்டே ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய ஆஃபீஸ் கலிக்கிட்ட போய் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ பிகேம் நியூ பர்சன், கேன் யூ சீ மீ, கேன் யூ ஃபைண்ட் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே கீழேயும் பார்ப்பான், இவனுக்கு லூஸு அப்படிமா, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏன்னா வெளியே வந்து அதே தான் இருக்கும், உள்ளதான் நமக்கு we feel that difference, but no one will see the difference. Next slide. So no one will see the difference. 1 சாமுவேல் 16:7 பார்த்தீங்கன்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஜான் பிரதர் வந்து வர்ஷிப் அப்ப இதையே சொன்னாரு, மனுஷன் வந்து வெளியே பார்ப்பான். ஸோ he can't understand, நம்ம என்ன சொல்றோன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நம்மளுடைய இதயத்தை பார்க்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து he can see the difference. ஓகேவா? ஸோ only he can see the difference. He know because we gave our heart to him. ஸோ அதனால அவருக்கு தெரியும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், உள்ளுக்குள்ள நமக்கு we feel that joy. ஓகேவா? ஸோ இப்போதான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து உள்ளுக்குள்ள we got it new creature, வெளியே வந்து flesh, ஓகே, old creature. இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும். இந்த பக்கம் வந்து உள்ள இருக்கிற கிரியேச்சர் வந்து இந்த பக்கம் பிடிச்சிருக்கும், நல்ல விஷயம்லாம் பண்றதுக்கு இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஓல்டு கிரியேச்சர் வந்து நம்ம பழசுல இருந்து இருக்கிற அந்த சின்ல இருக்கும், ஸோ அதை வந்து பிடிச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபிளஷ், லைக் டெவில் இஸ் அலைவ் அண்ட் ஹி யூசஸ் அவர் ஃபிளஷ், பீப்புள், டெக்னாலஜி டு அஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் டு மேக் சின். ஸோ இது எல்லாத்தையுமே ஹி யூசஸ் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மேக் எ சின். ஓகே, யாராவது எடுத்தவங்க வாசிங்க ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா the devil is using your flesh as an instrument. வந்து அது ஒரு ஆயுதமா வந்து he is using it. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தாங்கன்னா சிவில் வார், இட்ஸ் சிவில் வார் அப்படின்னு சொல்லுவேன். சிவில் வார் அப்படின்னா என்னன்னா உள்நாட்டு சண்டை, கரெக்டா? ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும். சிவில் வார் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்தது மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து. எத்தனை பேர் அது பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. எனிஒன்? சிவில் வார், அவெஞ்சர்ஸ், ஓகே, பசங்க இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி பார்த்துருக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இந்த ஸ்பைடர் மேன், அயன் மேன், இந்த கேப்டன் அமெரிக்கா, ஓகே, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக மூவி இருந்தது, ஒவ்வொரு மூவியும் தனித்தனியாக இருந்தது. அடுத்த ஒவ்வொரு மூவியும் தனித்தனியாக இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்தது. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒரு டீமா சேர்ந்து they will go and they will try to save the world. ஓகே, அடுத்தது வந்து சிவில் வார். வாட் ஹேப்பன்ட் இஸ் ஃபார் சம் ரீசன் அந்த பக்கம் இருக்கிறது வந்து அயன் மேன், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு கேப்டன் அமெரிக்கா. ஸோ அயன் மேன் பக்கம் ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க, இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பக்கம் ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க. ஸோ மேட் இட் அஸ் அ 2 டீம். ஓகேவா? ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோஸ், ரெண்டு பேருமே நமக்கு பிடிக்கும், பட் ஸ்டில் தே வில் பி ஃபைட்டிங். ஓகே, நமக்கு இந்த பக்கமும் பிடிக்கும், அந்த பக்கமும் பிடிக்கும். இதே கதை தான் நம்ம லைஃப். இப்போ நமக்கு உள்ள இருக்கிற நியூ கிரியேச்சரும் பிடிக்கும், ஓகே, வெளியே இருக்கிற ஃப்ளஷையும் பிடிக்கும். ஸோ நம்ம இந்த பக்கமும் இழுப்போம், இந்த பக்கமும் இழுப்போம். ஸோ அந்த எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். ஓகே, சூப்பர் ஹீரோஸ் வச்சு நம்ம சிவில் வார் என்னவோ இதே தான் நம்ம சிவில் வார் ஹேப்பனிங் ஃபார் ஆல் த கிறிஸ்டியன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்லைடு ஆக்சுவலாக நான் போட ஆரம்பிச்சேன், ஒரு 3-4 பக்கம் போயிட்டே இருந்துச்சு இது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து கன்சாலேட் பண்ணி ஒன்று மட்டும் போட்டேன் நான். இன்னர் மேன் வந்து என்ன பண்ணுவான்னா ஹி வில் பி சேயிங், ஓகே, காலையில் எந்திரிச்சிட்டோம், நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சூப்பர்மேனில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு ஆரம்பிப்பாங்க யாருக்காவது. சரி, ஓகே, போய் ஹாப்பி பர்த்டே போட்டுட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு போவோம். அங்கே ஹாப்பி பர்த்டே போடுவோம். அப்புறம் வந்து நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க, அங்கே போனோம். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் குரூப் போனோம், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் குரூப் போனோம். அப்படியே ஒன்னொன்னா போய் ½ hour ஆயிரும், கிளம்பி நம்ம பஸ் ஏறணும், ஒர்க் பண்ணுறதுக்கு போயிடுவோம். அப்போ அவுட். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வருவோம். நைட் சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணிடுவோம். அப்போதான் பயங்கர டயர்டாக இருக்கும். நமக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் தம்பு இருந்திருக்கும், பயங்கர டயர்டாக இருக்கும். உலகத்திலே இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இன்னர் மேன் வந்து என்ன சொல்லுவோம், ப்ரேயர் பண்ணணும் அப்படிமா. வெளியே இருக்கிறவங்க வந்து ஃப்ளஷ் வந்து நான் இன்னைக்கு டயர்டாக இருக்கிறேன், படுத்துக்கிட்டே ப்ரேயர் பண்ணலாமே, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ண யோசிக்கணும்ல. அப்புறம் கோட்டு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றப்ப அப்போதான் பயங்கர முக்கியம், உலகத்திலேயே முக்கியமான வேலை வரும் நமக்கு. அதே மாதிரி யூடியூப்ல எடுத்து ஏதாவது ஒரு சரி ஏதாவது ஒரு சாங் கேட்போம், கிறிஸ்டியன் சாங் கேட்போம் அப்படின்னு போட்டிருப்போம். கீழே ட்ரெய்லர் வரும், காமெடி வரும், எல்லாமே வரும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. கரெக்டா? அப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைப்போம், அப்பதான் நம்ம வந்து காசிப் பேசுவோம், தற்பெருமை பேசுவோம். அதே மாதிரி உண்மையை சொல்லணும்னு நினைப்போம், அப்பதான் போய் சொல்லுவோம். சர்வ் அதர்ஸ், இன்னர் மேன் வந்து சர்வ், லெட் அஸ் சர்வ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஃப்ளஷ் வந்து சொல்லும், ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சர்வ் பண்ண கூடாது. ஓகே,
ஸோ இன்னர் மேன் வந்து he wanted to love others, but the flesh will be like, asking us to love ourselves. அதே மாதிரி இன்னர் மேன் will ask to forgive. ஆனால் flesh வந்து still it will hold us and it will just like, take revenge. So all these things, this is exactly what happening in our life. Inner man வந்து wanted to do all these things, ஆனால் வந்து flesh வந்து will pull it away. Okay, it will start dominating us. இது வந்து we may be thinking, okay, இது மேபி டெக்னாலஜினால இல்லை இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்னால அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஏவும் சொல்லிட்டு we will start blaming all the other things. People blame பண்ணுவோம், சேர்க்கை சரியில்லை, இல்லை டெக்னாலஜி சரியில்லை, டெக்னாலஜினால தான் இது அப்படின்ட்டு. ஆனால் let us read Romans 7:15. Next. இங்கே இருக்குது, நானே வாசிக்கிறேன். Romans 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இது யாருன்னா ரோமன்ஸ் எழுதுனது வந்து பால் வந்து எல்லாம் நிறைய லெட்டர் எழுதியிருக்கிறாரு, ஒவ்வொரு சர்ச்சஸ்க்கும் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதில் ரோமன்ஸ் அந்த சர்ச்சஸ்க்கு எழுதின லெட்டர்ல வந்து அவரே போட்டிருக்கிறாரு, முன்னாடி டெக்னாலஜிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கே இந்த ப்ராப்ளம். ஓகே, நம்ம கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம், அவருக்கே இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப நமக்கு என்ன இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கே என்ன ப்ராப்ளம்னா அவர் இதே தான் சொல்லுறாரு, இந்த ப்ராப்ளம் அவருக்கே இருந்திருக்கு. ஃப்ளஷ், நான் வந்து உள்ள இருக்கிற மனுஷன், இன்னர் மேன், இன்னர் கிரியேச்சர் சொல்றது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா ஃப்ளஷ் சொல்றது தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு he is also having a problem. ஓகே, இதே ப்ராப்ளம் தான் இப்ப நமக்கு இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணலாம் அதான் நம்ம பார்க்க போறோம். That is what is our goal. ஸோ நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும்? To overcome this. Okay, so இது ஓவர்கம் பண்ணா it will be great இல்லையா? இது வந்து என்ன பண்றாங்கன்னா this is what called as spiritual maturity. Okay, நிறைய இதுல வந்து it called as spiritual maturity or it's called as spiritual growth அப்படின்னு சொல்லலாம். Okay, and also it is called as like more becoming like Jesus. சிம்பிளா சொன்னோம்னா becoming more like Jesus. Okay, so நான் கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட், what do you want to become அப்படின்றதுக்கு we want to become more like Jesus. So let us read Galatians 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். So என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். So you want you to become like Jesus. அடுத்து ரோமர் 8:29. ஓகே, ஸோ யாரெல்லாம் முன்னுரித்தாரோ, ஸோ நம்மளெல்லாம் அவர் முன்குறித்திருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாரு? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ he wanted us to become like Jesus. அடுத்து கடைசி வசனம் எபேசியர் 5:1. இதுல எனக்கு ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, ஒருத்தவங்க தமிழ்ல வாசிங்க, எந்த ஆர்டர்னாலும் ஓகே. தமிழ்ல வாசிங்க ஒருத்தவங்க. போதும். ஸோ பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி, இங்கிலீஷ்ல யாராவது be imitators of God. So ultimate நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கும்? அடுத்த எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, what is your goal and what do you want to be அப்படின்னா, to become more like Jesus. Okay, so that is exactly our goal has to be. So நம்மளுடைய goal வந்து we have to be more like Jesus. Okay, இப்போ வந்து important question, how to become like Jesus. Okay, how to become like Jesus. Okay, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஜீசஸோட குவாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். காலங்காலமா நம்ம நிறைய தடவை நிறைய பிரசங்க கேட்டுட்டு இருக்கோம். இது ஒரு பாப்அப் குவிஸ் மாதிரி, லெட்டர்ல எழுத வேணாம், பட் ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ்? லவ்விங், என்னது? மிராக்கிள், forgiveness, healing, compassion, வேற அவ்வளவுதானா? obedience, good one.
நான் உன்னை எதிர்பார்க்கிறேன் சொல்றேன். Faith. ஃபெய்த், ஹோலினஸ். வேற அந்த பக்கத்துல யாருமே சொல்லல. செல்ஃப்லெஸ்னஸ். ஓகே. ஃபெய்த்ஃபுல்னஸ். யா, ஹியூமிலிட்டி. அடுத்து ஒண்ணே ஒன்று, do the will of God. ஓகே, சூப்பர். ஸோ எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? நீ எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க அதுல. குட். ஸோ ஓகே. So what are the qualities of God? We know. So we know what are the qualities of God. So we know what we have to develop on ourselves. Correct? So அடுத்த slide. Okay, இது முடிச்சிட்டு அடுத்து. Okay. So how to become more like Jesus? அதுதான் இப்போ கொஸ்டின். அதுல வந்து maybe can we become like Jesus by elimination? நம்மகிட்ட இருக்கிற மேபி ஒரு லிஸ்ட் போட்டு, ஓகே, நம்ம அதுதான் மோஸ்ட்லி பண்ணுவோம். ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் போட்டு, இது வந்து எப்பயுமே நியூ இயர்ல இதுதான் நடக்கும். நம்மகிட்ட இருக்கிற பாவம், கெட்ட விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். லிஸ்ட் போட்டு இது எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ண போறேன். ஸோ தட் ஐ வில் பி ஏ பெட்டர் பர்சன். கரெக்டா? பண்ணது இல்லையா? நான் பண்ணியிருக்கேன், நிறைய லிஸ்ட் போட்டிருக்கேன் நான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு படுப்போம். என்னன்னா பை எலிமினேஷன். ஓகே, அதில் என்னன்னா, பட் அது எலிமினேஷன் இட்ஸ் சிமிலர் டு, சே ஃபார் எக்ஸாம்பிள், God doesn't like drink, so I should not drink. God doesn't gossip, I should not gossip. So like this, you take all the qualities and you just keep eliminating. அப்படி பார்த்தோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டாண்ட் இருக்கு. ஸ்டாண்ட் does not smoke. This stand does not gossip. This stand does not do like all the bad things. So is it like Jesus? இருக்கு இல்ல? No. No, right? So by elimination என்ன ப்ராப்ளம்னா, let us take another example. ஒரு முட்செடி இருக்குது. ஓகே, அந்த அதனுடைய ஃப்ரூட் வந்து ரொம்ப பிட்டர்னஸா இருக்குது. ஸோ அந்த செடி வந்து என்ன பண்ணோம், we are just like cutting all this unnecessary unwanted thing and bushes எல்லாத்தையும், அந்த thorns எல்லாத்தையும் நம்ம வந்து eliminate பண்றோம். we are eliminating everything and making it pretty. Okay, so அப்படி பண்ணாலும் the fruit will be still the same old thing. It will not be changed because you didn't change the root, right? Until otherwise you change the root, you are not going to get the right fruit. So the thing is not by eliminating. You cannot change yourself into Jesus by eliminating all the bad things. Until otherwise you change something from inside. Root, you have to target the root. You have to touch the root and you have to change it. So by elimination, illa, you cannot do, you cannot become like Jesus by eliminating something. Okay, அடுத்து வந்து by imitating maybe imitating like Jesus. Yeah, சில பேர்லாம் நிறைய பேர் இமிடேட் பண்ணுவோம். சில நேரம் பைபிள் வெர்சஸ்லாம் அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருப்போம், அவ்வளோ நல்லபடியா வெளியெல்லாம் பேசுவோம். சில நேரம் வந்து ஜீசஸே ஆடி போயிடுவாரு. நம்ம பார்த்துட்டு, என்னடா அது நம்மளோட பயங்கரமா இமிடேட் பண்றானே, நம்மளே இந்த அளவு பேசுனா இவன் நம்மளோட பயங்கரமா பேசுறானேன்னு சொல்லிட்டு அவருக்கே சாக்கு கொடுத்துருவோம் நம்ம. அப்படிலாம் நம்ம நிறைய பேர் பேசுவோம். ஸோ பை, ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பட் அகைன் இட்ஸ் ஆக்ட் அவுட் சைட். இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் இன்சைட். இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் இன்சைட். இஃப் எனிதிங் கமிங் ஃப்ரம் இன்சைட் இஸ் ட்ரூத். இட்ஸ் ஜஸ்ட் ஆக்ட். வெளியே தோற்றமா இருக்கும். இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் இன்சைட். ஸோ ஈவன் ஃப்ரம் இமிடேஷன் யூ cannot become like Jesus. You can act like Jesus, but you cannot become like Jesus. Our goal வந்து becoming like Jesus, not acting like Jesus. Okay, அடுத்து வந்து determination. Okay, this is maybe elimination and imitation. அடுத்த ஸ்டெப் determination. It's very strong. Okay, determinationல வைராக்கியத்தோட நம்ம ரொம்ப வைராக்கியத்தோட நம்ம இருப்போம். கரெக்டா? வைராக்கியமா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு, which is really good. Okay, ஆனா வைராக்கியம் இருந்தனா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வைராக்கியமா வந்து ஒரு ஸ்விம்மிங் கத்துக்கணும், நம்ம ஸ்விம்மிங் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, நம்ம போறோம், நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து குதிக்கிறோம், ஏதோ பண்றோம், நமக்கு தெரிஞ்சதுல இருந்து வைராக்கியமா நம்ம பண்றோம். ஓகே, நல்லபடியா வந்துருச்சுன்னா ஓகே. எப்பயோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உள்ள போயிட்டு இருக்கீங்க, தத்தளிச்சு உள்ள போயிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து கேன் யூ ஜஸ்ட் டிட்டர்மைன் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் யுவர் ஹேண்ட், கீப் இட் லைக் திஸ். எனக்கு முடியல. இஃப் யூ ஹேவ் a hair, தலையில வச்சு உங்களை நீங்களே இப்படி புல் பண்ணி வெளியே தூக்கி போட முடியுமா? Because you need a help, இல்லையா? You got a determinationோட நீங்க உள்ள இறங்கிட்டீங்க, you are trying something,
But you need help. Definitely you need help. So help பண்றப்போ by your determination can you help yourself? So what you need? You need someone to pull you. Correct? So the determination by yourself you can't do anything. Okay? So you need help. Okay, that is going to be the answer. But let us go back to the Bible verse. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. நம்ம வந்து ரோமன் 7:15 தான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். பாலுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஹி வாஸ் லைக் செல்லிங், யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, இதே ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆன்சரும் அவரே கொடுக்குறாரு. ரோமன் 7:15 அவர் சொன்னார் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. யாராவது 22, 23, 24, 25 ரோமன் 7:22 இருந்து 25 வரைக்கும். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இதே ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? ஒன் ஆஃப் தி இன்னர் மேன் ஒரு பக்கம் இழுத்துறாரு, அப்புறம் ஃப்ளஷ் வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கு. கரெக்டா? இதே ப்ராப்ளம் தான் பாலுக்கும் இருக்குது. கரெக்டா? ஓகே, அடுத்து அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. ஸோ நமக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம், டாமினேட்டிங் ஃப்ளஷ் வந்து டாமினேட்டிங் த இன்னர் மேன். ஸோ அது இழுத்துட்டு போயிட்டு இருக்கு நம்மள. ஓகே, அடுத்து நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓகே, நம்ம கேட்குற அதே கொஸ்டின் இப்போ பாலும் கேட்குறாரு. ஸோ we need help. Who can help us? And what is the solution? I want to become like Jesus. Who can help us? அடுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Because he is the answer for us. So இப்போ என்ன பண்ணணும்னா, to become more like Jesus, you have to work with Jesus. So நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்கணும், Jesus, we need help. Okay, I want to become more like you. So can you help me? இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு நாளில் வந்து அவர் சொன்னோடனே ஓகே டக் நீ வந்து யூ பிகம் லைக் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் கோயிங் டு பி லாங் ப்ராசஸ். ஓகே, அது நம்ம என்ன பண்ணணும்னா, சே திங்க் அபவுட் கிளைம்பிங் அண்ட் எவரெஸ்ட். ஓகே, யாராவது இந்த பயோகிராஃபி கிளைம்பிங் எவரெஸ்ட் பார்த்துருக்கிறீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபி இல்லை இதுலையாவது? ஓகே, சூப்பர், கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாளில் ஏறிடுவாங்களா? எவரெஸ்ட்டில் மேலே இருக்கும், ஒரே நாளில் ஏறிடுவாங்களா அப்படின்னா இல்லை. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு 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 லெவலுக்கு போவாங்க. தென் they will just stay there. They will put a base camp, they will stay there. Then again they will go to the next level. So each and every level they just put the base camp, they will just move. Okay, this is how they take it. They will not go on a one single stretch. Okay, it might be hard for you, so they take each and every level and they go. So just like that, it's going to be like, Everest மேலே ஏறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டைம் எடுக்கும் அப்படின்னா, to become like Jesus, it's not a easy thing. Okay, it's going to take some time. Okay, நம்ம பைபிள் வெர்ஸ் படி போவோமே. என்னாகமம் 9:17. மேக கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். ஸோ லெட் அஸ் இமேஜின் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு. இது வந்து இஸ்ரேல்ஸ் வந்து மூவ் பண்ணுறப்போ அவங்களுடைய ஜேர்னி அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க நடந்து போவாங்க. எப்போனா மேகஸ்தம்பம் போகிறப்ப அவங்க நடந்து போவாங்க. அது கிளவுட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தே வில் ஜஸ்ட் வெயிட். அவங்க வெயிட் பண்ணி அங்கே கேம்ப் போடுவாங்க. தே வில் பி தேர். எத்தனை நாள் ஆனாலும் தே வில் பி வெயிட்டிங். தே வில் பி வெயிட்டிங் ஃபார் காட் டு மூவ். ஸோ அடுத்து வந்து அந்த கிளவுட் திரும்ப மூவ் பண்ணுறப்போ அவங்க திரும்ப எந்திரிச்சு மூவ் ஆவாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி தே டிட். So just like that, we need to move along with God. So we need to wait for God to tell us what to do next. So we need to obey God, we need to listen to God, okay? And God will tell us, this is a long process, but we have to be ready. We have to ask God like, I want to become like Jesus. Okay, then we need to ask God like, I want to become like Jesus, you help me to do that.
ஸோ ஈவன் நான் வந்து சில ஸ்டெப்ஸ் போட்டிருக்கிறேன் அதில். இஃப் யூ see the steps, first thing வந்து allow God to convict you through sermon or word of God or people. Okay, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we need to listen to lot of sermons. We need to listen to word of God. I mean, listen in the sense we need to read word of God, as well as we might be listening from the sermons from people. So இது எல்லாத்துக்கும் என்னன்னா it's kind of like feeding your inner man. Okay, all these things are nothing but feeding your inner man. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா, are you feeding your inner man or are you feeding your flesh? Okay, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா you need to feed your inner man, to whom you are giving your importance to, or are you feeding your flesh? எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆளுக்கு வந்து சாப்பிடவே இல்லை அவரு, என்ன அவரு gone, right? So just like that, if you stop feeding your flesh, what happens? It will not get anything. Okay, and if you stop feeding your flesh and if you keep feeding your inner man will get more power and it will reflect you, reflect the flesh as the Jesus, right? That's what exactly we have to do. We have to stop feeding our flesh. Okay, whenever we are in trouble, we are like tempted, Satan is going to tempt you like anything. Okay, that is what exactly what all the Christians are having the problem. Okay, so அப்போ வந்து என்ன பண்ணணும்னா we have to stop feeding the flesh and you have to start feeding or keep feeding the inner man. Okay, எப்பயுமே if you stop feeding, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா நம்ம ரெண்டையுமே ஃபீட் பண்ணுவோம். இந்த பக்கம் அது வளரும், இந்த பக்கம் இதுவும் வளரும், ஃப்ளஷும் வளரும், இந்த பக்கம் வந்து நம்ம இன்னர் மேனும் வளரும். ரெண்டு பேரையும் நல்லா குழுக்க சாப்பிட விடுவோம் நம்ம, அதுதான் ப்ராப்ளமே. ஸோ நம்ம வந்து we need to stop feeding our flesh and start feeding our inner man. So step 1 பார்த்தீங்கன்னா we need to allow God to convict you through sermon, word or people. So maybe it might be a boring message, but still you might be listening to something for your inner man. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? You are all eating now, believe me, right? Your inner man is eating now. So that is the exact question I asked you. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே, இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் போடல, கடவுள் போட்டுட்டு இருக்காரு என்ன யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லைக் தட் there is going to be a lot of time you have to eat. Okay, so your inner man have to eat, not your flesh. தீனி போட வேண்டியது உங்க inner manக்கு, not your flesh. Okay, that is the step 1. First of all, we have to take that step 1. Second one, so whenever you are doing that, something will prickle your heart. ஏதாவது ஒன்று நடக்கிறப்ப கடவுள் வந்து உங்களுக்கு உணர்த்துவார். ஓகே, ஏதோ ஒரு மெசேஜ் மூலமா கடவுள் வந்து உணர்த்துவார், இது தப்பு, இது நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்? we have to accept it. Yes Lord, I am doing this. Yes, I hear from the sermon. நம்ம வந்து நிறைய தடவை செர்மன்ல கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம், இது நமக்கு இல்ல, வேற மத்தவங்களுக்கு அப்படின்ட்டு. கரெக்டா? சோ இது நம்ம செகண்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? we have to accept it. We should not condemn God. நம்ம வந்து அதை போய் சண்டை போடக்கூடாது, இல்ல அது எனக்கு இல்ல, வேற யாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. If you think God is talking to you, first listen and accept it. Okay, third step வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து தேர்ட். நீங்க தேர்ட் ஸ்டெப் பண்ணலன்னா 1 and 2 நடந்துகிட்டே இருக்கும். தேர்ட் ஸ்டெப் நடக்கலன்னா ஓட்டை போட்டு அந்த ஒரு வாளியில ஓட்டை போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி தான், எல்லாம் வெளியே தான் போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து listening or feeding your inner man. Second step, accept it, it is for you. Third one, மனம் திரும்புறது. ஓகே, நீங்க மனம் திரும்பல அப்படின்னா, ஆமா இது எனக்கு தான், இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், I should not do this, I will not do this. Correct? This is what I'm doing. Yes, God எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, thanks for that, I accept. Thanks for God for giving that repentance. இல்லையா? Not everyone get that repentance thing. Okay, we are seeing lot of people celebrating lot of things and going behind lot of gods. But our God, our living God has given us the repentance. Not everyone can do that. So third one வந்து we have to repent it. Okay, so we need to repent it. அந்த மனம் திரும்புதல் வந்து நம்ம கேட்கணும் கடவுள்கிட்ட, so that he will help us. அடுத்து, okay, so who is eating? Who are you feeding? What are you eating? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு இல்லையா? So who is eating now is the inner man. So we have to do is we have to stop
feeding our flesh and start feeding our inner man only, so that, like, you know, God will help us to become more like Jesus. Okay, அடுத்து first slide and last slide போட்டேன். So what is your goal? இவ்வளவு என்ன சொல்றாங்க? யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்களேன். To become like Jesus. Okay. What do you want to be? அதுக்கு ஆன்சர் அதுதான். What are you eating now? Word of God. Okay. Okay, இதுக்காக யாராவது ஒருத்தவங்க வந்து பிரேயர் பண்ணி முடிக்க போறோம். Can someone whomever wanted to, you know, whomever want to just take this opportunity and pray and say, like, you know, God, we wanted to feed only our inner man, and importantly we are going to stop feeding our flesh. Anyone? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் ஆண்டவரே, பிரதர் நட்டேஷன் மூலியமாக ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனிதனை எப்படியா புதிதாக்க வேண்டும் என்பதை குறித்து இவ்வளவு தெளிவாய் அவர் மூலியமாய் பேசி ஆண்டவரே, இந்த உள்ளான மனிதனை ஆண்டவரே புதுப்பித்து மிகவும் செழிப்பாய் வளரும்படியாய் அதை எப்படி போஷிக்க வேண்டும் என்பதான ஒரு முழு அருமையான கருத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிற ஆண்டவரே, பலவீனமான இந்த மாம்சத்தை மேற்கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படியாய் நீர் எங்களை போஷித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிறேன். உள்ளான மனிதன் புதிதாகும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிற ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் ஆண்டவரே ஆவியில வளர்ந்து செழிப்படையும் மாம்சத்தை எதிர்த்து மேற்கொள்ளும்படியாய் பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிறேன். வசனத்தின் மூலமானவரே நீர் எங்களோடு பேசுறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிறேன். நட்டேசன் அவரை குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர் மூலம் நீர் செய்த பெரிய அருமையான காரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். சோதரிக்கிறேன். மீதியான வேலையை உடைய கரங்கள் ஒப்படைக்கிறேன். சுதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தின ஆண்டவரே, எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.